கோழி வளர்க்குறவங்க முக்கியமான பிரச்சனைனா சளி தான். சளிக்கு என்ன? சளி பிரச்சனைக்கு நம்ம தண்ணி தான் மெயின். நம்ம வைக்கிற தண்ணியில் முன்கூட்டியே பனை வெல்லம், இந்த கருந்துளசி, நம்ம மேக்ஸிமம் கற்பூரவள்ளியெல்லாம் வீட்டில் வச்சுருப்போம். எல்லார் வீட்லேயும் கருந்துளசி, துளசி வந்து கருந்துளசி இருக்கான்னு தெரியாது. நார்மல் துளசியும் கற்பூரவள்ளி இருக்கும். இந்த தவைங்களை கசக்கி சாறு தண்ணியில் கலந்துட்டாலே மேக்ஸிமம் இதெல்லாம் குறையுது. பெருசாக ஒன்றும் வரதில்லை. அப்படி வருது பிரச்சனை வருதுனாக்கா நாங்கள் என்ன யூஸ் பண்ணுறோம்னாக்கா டாக்ஸிமில் 100 பவரில் மாத்திரை இருக்கும். இப்போ ஒரு 4 மாதம் 5 மாதத்துக்கு போயிங்கன்னா 100 பவர் மாத்திரை ஒரு மாத்திரை நைட்டில் சளி சுத்தம் பண்ணிட்டு சுடு தண்ணியில் தண்ணி வந்து சீரக தண்ணி எடுத்துக்கிட்டு சீரகம் கொஞ்சம் போட்டு தண்ணி கொதிக்க வச்சு அந்த தண்ணியை வாயில் ஊற்றி அதில் ஒரு மாத்திரையை போடும்போது கிளியர் ஆகிடுது. குஞ்சுகளாக இருந்தால் கொஞ்சம் அந்த மாத்திரையை நாளாக கட் பண்ணி இது பண்ணி 100 பவர் மாத்திரை 100 பவர் மாத்திரையை சின்னதாக்கி கூட போட்டுக்கலாம். இப்படி தான் சரி பண்ணுறோம். மேக்ஸிமம் தண்ணியிலே கலந்து கொடுத்துருவோம். தண்ணியில் வந்து அதுக்கு வந்து ஆன்டிபயோட்டிக் தண்ணி அது வந்து எப்போயுமே நம்ம தண்ணி வைக்கும்போது ஒவ்வொரு நாளைக்கும் ஒன்று கலந்து கொடுக்கலாம். 3 நாளைக்கு ஒரு தடவை கலந்து கொடுத்துட்டு இருக்கணும். கருந்துளசியோ இல்லை நார்மல் துளசியோ கற்பூரவள்ளி தழை சாரோ ஏதோ ஒன்று போட்டு ஒன்றும் பிரச்சனை அந்த அளவு வரதில்லை, சளி பிடிக்கிறதுல.